ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் யோகேஷ் ராம்குமார். அண்ட் இந்த வீடியோவில் நான் சில ஹேபிட்ஸை பற்றி பேச போகிறேன். அண்ட் அந்த ஹேபிட்ஸ்லாம் யாராவது ஒரு பர்சனுக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட கோலை அட்டைன் பண்ணுறதுன்றது இட் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட். அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனலான டிப்ஸ் வேணும்னா நீங்கள் என்னோட பர்சனல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து ஒரு ஜஸ்ட் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் எப்படின்னா நான் என்ன மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு மார்க் சிபிஎஸ்சியில் எடுத்தேன் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டிப்ஸாக சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே அந்த ஹேபிட்ஸ்லாம் என்னென்னு ஒன்றும் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா ஹேவிங் டெம்டேஷன். அது என்ன டெம்டேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோடதை சொல்கிறேன். நான் பேசிக்காக ஒரு கிரிக்கெட் அடிட்டர். நான் 2025 12th படித்தேன். அப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரலாம், விமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரலாம், ஏன் ஈவன் IPL ஃபைனல்ஸ் வரலாம். இதெல்லாம் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி என் மைண்ட் வந்து காவாகும். அந்த ஸ்டேஜில் ஐ ஹாவ் டு ஜஸ்ட் மேக் மை மைண்ட் அண்ட் பி ரிலாக்ஸ்டு. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேவரட் மூவி ஸ்டார் அஜித் படம் வரலாம், விஜய் படம் வரலாம், இந்த மாதிரி நிறைய நடக்கும். பட் யூ ஹாவ் டு பி கான்ஷியஸ் அபவுட் தட். இதுக்கு நான் என்ன ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டார்ட் மெடிடேட்டிங். நம்மகிட்ட 24 hours a day இருக்குன்றதை மறந்துட வேணாம். ஜஸ்ட் 2 minutes of a day வந்து நான் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. என்னோட மைண்டை வந்து ஒரு பீஸான ஸ்டேட்டில் கொண்டு போய் இந்த மாதிரி அன்வான்ட் டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் ஹேபிட், ஜஸ்ட் குவிட் ரைட் நவ். செகண்ட் திங் என்னென்னா ஃபாலிங் இன் லவ். அண்ட் இந்த பார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் பார்ட். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மேக்ஸிமம் நடக்க சான்ஸே இல்லை. இது யாராருக்கு நடக்கும்ன்ற நான் சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா இது நடக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் கோயிங் டு காலேஜ்னாலும் இது நடக்கலாம். இது வந்து இட்ஸ் அபவுட், நான் வந்து ஒரு லவ் ஹேட்டரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இது வந்து உங்களோட ஒரு சத்தியமாக சொல்கிறேன், உங்களை படிக்கவே விடாது. அந்த தாட்லேயே தான் இருப்பீங்களே தவிர உங்களால் ஒரு ஃபோக்கஸ்டாக எந்த விஷயத்துலையுமே இதாக முடியாது. நான் வந்து வேணாம், அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக எதிர்க்கலை அப்படின்னு நானும் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த வயசில் இந்த பீரியடில் வேணாம், அவ்வளோதான். பையன் எங்கேயும் நல்லா வாங்கியிருப்பானோ. தேர்ட் ஹேபிட்டாக நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா நாட் கேரிங் த ஹெல்த். இதை வந்து நான் ஃபஸ்ட்டாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இதனால் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன். ஒழுங்கான டயத்தில் சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, பாடியை மூமெண்ட்லேயே வச்சுக்கிறதே இல்லை. 12th ஃபுல்லாகவே கேட்டால் வந்து சொல்கிறது, நான் என்ன பண்ணேன்னா சம்திங் ஒரு அசால்ட்டான ஃபீலு, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் ஒரு ஃபோக்கஸ்டான மைண்டை அட்டைன் பண்ணவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட ஹெல்த்தை வந்து கான்சியஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆஃப் அ டே வந்து உங்கள் பாடியை மூவ்மெண்ட்டில் வைங்க. ஜஸ்ட் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்ப்ரவுட்டட் ஃபுட்ஸ் லைக் ஒரு வேக வச்ச பயிர்கள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டா மட்டும்தான் இது கிளியராக இருக்கும். இது கிளியராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ்டாக ஆக முடியும். எக்ஸாமில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் 90+ன்ற ஒரு நினைப்பே நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஹேபிட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நாட் பீயிங் ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். எனக்கு நான் ஹானஸ்ட்டாக இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன வச்சு சொல்கிறேன். நாளைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு ஜஸ்ட் என்னோட டே டு டே ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். எனக்கு இப்போ 2 மைண்ட் வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இப்போ நான் படிக்கணும்னு ஒரு மைண்ட் தோணும், இன்னொரு மைண்ட் வந்து ஒரு மூவி பார்க்கலான்னு தோணும். இந்த செகண்டில் எனக்கு மைண்டில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஐ ஹாவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின் கரெக்ட்லி. ஒரு கொஸ்டின் உங்கள் மனசாட்சிகிட்ட கேளுங்க, இந்த விஷயம் நான் பண்ணுறது மூலிமா அது என்னோட கோல் பக்கத்தில் கொண்டு போகுமா இல்லை என்னோட கோலை விட்டு தள்ளி கொண்டு போகுமா? இதை உங்கள் மனசாட்சியை கரெக்டாக ஆன்சர் பண்ணும். பட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் மேக் திங்ஸ் ஆஃப் இட். அதுக்கு நீங்கள் தான் ஆக்ஷன் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எவ்ரிதிங் வில் பி இன் யுவர் வே. ஒரு 2 கேள்வி தான். இந்த விஷயம் பண்ணுறது மூலிமா, இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலிமா நான் என்னோட கோல் பக்கத்தில் போகிறேன்னா ஆர் தள்ளி போகிறேன்னா? ஆன்சர் இட் ஹானஸ்ட்லி. யாருக்கும் ஹானஸ்ட்டாக இருக்க வேணா, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பார்த்த நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த 4 ஹேபிட்டையுமே ஜஸ்ட் ஒரு பேப்பரை டேப் பண்ணுற மாதிரி கிழிச்சு போட்டு போயிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4 ஹேபிட்ஸ் மட்டும்தான் உங்களோட கோலை தடுக்குமான்னு கேட்டால்
டெஃபினெட்லி நாட். உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும், இதெல்லாம் நம்ம பண்ணுறனால நம்மளோட கூட அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நினச்சிருப்பீங்க. பட் நோ ப்ராப்ளம், இதெல்லாம் தயவு செஞ்சு எப்படியாச்சும் ஒரு சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் ஈவன் 12th படிக்கிறாங்க ஆர் ஒரு சீரியஸான ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் வரும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம்குமார்.